ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பார்க்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான பட்டையும் சோம்பையும் போட்டு தாளிப்பு கொடுத்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. 2 வெங்காயம் அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதிலே போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியோடு எண்ணெயிலே போட்டு வதக்கி விட்டுருங்க. க்ளீன் பண்ணி வச்ச நண்டையும் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் எண்ணெயிலே வதங்குது பார்த்திங்களா, இதுலேயே ஒரு 5 நிமிஷம் போல் இந்த நண்டை நல்லா வதக்கி விட்டு கலரிக்குங்க. இந்த மாதிரி கலரி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. இது முழுகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுருங்க. உங்களுக்கு உப்போ காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கங்க. எனக்கு உப்பு காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது 5 நிமிஷம் கொதிக்கிற கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். 2 பத்த தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் கசகசா, 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் அரைச்சி 5 நிமிஷம் இந்த நண்டு வெந்த பிறகு இந்த தேங்காவையும் இதிலேயே ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு 10 நிமிஷம் போல். இல்லை குழம்பா வேணும்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நன்றி.